Hello, we are here in another video. So today we are going to talk about JSRE, JavaScript runtime environment, and I am going to do this video in my local language Tamil. So because of I am more comfortable with my local language, as well as if you can tolerate my grammar mistakes and pronunciation issues. If you really want that, I can do it in English as well. And other than that, there are many alternative videos available on YouTube about JSRE. So you can refer those things. I will put those links in the comment in the video or in the description, so you can refer those videos. There are very less videos about JavaScript runtime environment in Tamil, so I am going to do this in Tamil. In future, if you really someone wants, we can do it in English as well. So, வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து JavaScript ரன் டைம் என்விரான்மெண்ட். நாங்க எல்லாருமே JavaScript யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? நான் ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோன்றபடியா என்னென்ன பேசணும்னு எழுதியிருக்கேன். அண்ட் நாங்க வெப்ல, மொபைல்ல, அதே மாதிரி வெப் ரியாக்ட் யூஸ் பண்றாக்கள், ஆங்குலர், எனி ஃப்ரண்ட் அண்ட் வீடியோ, ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும். அதே நேரம் மொபைல் டெவலப்மெண்ட்ல ரியாக்ட் நேட்டிவ், அயோனிக், அதே நேரம் பேக்எண்ட்ல நோட்.js, எக்ஸ்பிரஸ், அதே நேரம் கிளவுட்ல இருக்கு, கேம்ஸ்ல இருக்கு, சேல்ஸ்ஃபோர்ஸ், என்ன எல்லா இடத்துலயுமே நாங்க இப்போ ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ரைட்டா? ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். பட் நாங்க ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி ரன் ஆகுதுன்றதை பற்றி சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கோம். அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, நாங்க ஒரு கோட் எழுதுறோம், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி அது மிஷின்ல ரன் ஆகுதுன்றதை வந்து நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நான் லேர்ன் பண்ணதை மத்தாக்களோட ஷேர் பண்ணணுன்றது என்று நினைக்கிறேன், ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்ப கட்டங்கள்ல, ஜாவாஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண கட்டங்கள்ல வந்து அது ப்ரௌசர்ல மட்டுமே ரன் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜா தான் இருந்துச்சு. அப்போ ப்ரௌசர்ல ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகணும்னா, இப்போ கூட நீங்க ப்ரௌசருக்கு போனீங்கன்னா, நீங்க அதுல கன்சோல் ஓப்பன் பண்ணலாம். ப்ரௌசர்ல கன்சோல் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி போட்டு அதுல நீங்க டிரெக்டாவே ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிக் கொள்ளலாம். கன்சோல் லாக்கா இருக்கட்டும். ஆக பேசிக்கா நாங்க என்ன செய்வோம், கன்சோல் லாக் எங்களோட நேமோ என்ன வேரியபிளோ போட்டுக்கொள்வோம், ரைட்டா? ஸோ ஆக பேசிக்கா நாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர் தேன் தட், நாங்க ஒவ்வொரு நாளும் லோட் பண்ற வெப்சைட்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஆம், வேற திங்ஸா இருக்கட்டும், ஜாவாஸ்கிரிப்ட் அதுல எல்லாத்துலயுமே இருக்கு. நாங்க இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்றோம்னா கூட, இல்ல ஒரு அனிமேஷன் ஒர்க் பண்ணணும்னா கூட, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எங்களோட ப்ரௌசர்ல நார்மலாவே ரன் ஆகுது. நாங்க எதுவுமே அதுக்கு இன்ஸ்டால் பண்றதில்ல எக்ஸ்ட்ரா, ரைட்டா? நாங்க ஒரு லேப்டாப் வாங்குறோம், குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்றோம், எட்ஜ் இன்ஸ்டால் பண்றோம். எட்ஜ் யாரும் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க, பட் சொல்றேன், குரோம் இன்ஸ்டால் பண்றோம்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்க அதுல வேற எதுவுமே இன்ஸ்டால் பண்றதில்ல. ஜாவாஸ்கிரிப்ட் டிரெக்டா ஒர்க் பண்ணுது எங்களோட ப்ரௌசர்ல. ஸோ ஆரம்ப காலங்கள்ல ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர்ல ரன் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. ஆனா பிற்காலகட்டங்கள்ல ஜாவாஸ்கிரிப்ட் வளர வளர அதோட அப்ளிகேஷன் ஓகே, இதுல நல்லா இருக்கே, இதுல நல்லா ஒர்க் பண்ற இந்த லாங்குவேஜை வந்து நாங்க வேற வேற இடங்கள்லயும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். வேற வேற இடங்கள்லயும் யூஸ் பண்ணி கொள்ளலாம்ன்ற ஒரு ஐடியாவுல என்ன செய்றாங்கன்னா, அத வந்து பிரிச்சு எடுக்குறாங்க அதுல. இப்ப நாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நார்மலா பார்த்தோம்னா, எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, அ ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட்ன்றது ஒரு பாக்ஸ், ஒரு கண்டெய்னர் மாரி யூஸ் பண்ணி யோசிச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட்க்கு என்னென்ன இருக்கும்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ன்றது நாங்க இன்ஜின்ன்றபடியே இட்ஸ் நாட் அ மெக்கானிக்கல் பார்ட். இன்ஜின்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் ப்ரோகிராம், பீஸ் ஆஃப் கோட், ஒரு ப்ரோகிராம்னு சொல்லலாம். அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து எங்களுடைய நாங்க எழுதுற ஜாவாஸ்கிரிப்ட் ஹியூமன் ரீடபிள் கோட எங்களோட மிஷின் ரீடபிள் கோடா கன்வெர்ட் பண்ணணும், ரைட்டா? நாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து கன்ஸ்டர் நேம் ஈக்குவல் டு லேர்ன் ஜேஎஸ் இதை வந்து எழுதுறோம், ரைட்டா? ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்க நார்மலா எழுதுற கோட் எல்லாம் எழுதுறீங்க. ஆனா அதை வந்து மிஷின் கோடா மாத்தணும். மிஷின் கோட் அசம்பிளி, அதுக்கு கீழே பைட் கோடா வந்து மாத்தணும். அந்த மாத்திர வேலையை செய்யறது தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் ஷோ யூ, ரைட்? ஐ திங்க் இந்த லேஅவுட் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட். இப்போ நாங்க பார்த்தோம்னா, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட்ன்றது 1 மினிட். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி நாங்க யோசிச்சுக்கொள்ளலாம்.
இஸ் அ கண்டெய்னர் ரைட். ஸோ இதுக்குள்ள என்னென்ன இருக்குமாண்டா, JavaScript இன்ஜின் ஒன்று இருக்க போகுது. JS இன்ஜின் ஓகே. JavaScript இன்ஜின் ஒன்று இருக்க போகுது. அதே நேரம் இதோட சம்மந்தப்பட்ட வேற ஐட்டங்களும் இருக்கும். ஓகே. இதுக்கு மேல நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். இது JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட் JSRE என்று சொல்லுவோம். ஆ இதுல இருக்கு. அடுத்தது வந்து வேற என்னென்ன இருக்கும் இதுக்குள்ள? ஒரு இன்ஜின் மட்டும் போதுமானா? போதாது. வேற என்ன இருக்கும்னா, APIs இருக்கும். API என்ன? கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். APIஸ்ன்னா, JavaScript என்ஜின் வந்து வெளி உலகத்தோட, அதாவது வெளி உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கு தேவையான கொஞ்சம் செட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் APIஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் டைம்ல அதெல்லாம் பத்தி பார்ப்போம். APIஸ் இருக்கும். வேற என்னென்ன இருக்கும் அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா, அதுக்குள்ள வந்து கால் பேக் கியூ ஒண்ணு இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்கும். பரவால்ல. கால் பேக் கியூ ஒண்ணு இருக்கும். அதே மாரி மைக்ரோ டாஸ்க் மைக்ரோ டாஸ்க் கியூ, API அடுத்தது வந்து இவென்ட் லூப் ஒண்ணு இருக்கும். ரைட்டா? ஸோ இதுகள் பத்தி டீப்பா வேற அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்துக்கொள்ளுங்க. JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட்ன்றது ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு என்னென்ன இருக்கு? ஒரு JavaScript என்ஜின் இருக்கு. JavaScript என்ஜின்ன்றது எங்கட நாங்க எழுதுற ஹியூமன் ரீடபிள் கோட எடுத்து மெஷின் கோடா சேஞ்ச் பண்ண போற ஒரு ப்ரோகிராம். ரைட்டா? அதான் வந்து JavaScript என்ஜின்னு சொல்லுவோம். அதே நேரம் அதுல APIs இருக்கும், இவென்ட் லூப் இருக்கும், கால் பேக் கியூ, மைக்ரோ டாஸ்க் கியூ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்டெய்னர் தான் JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட். ரைட்டா? அப்போ ஒரு JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட்க்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நாங்க நெறைய இவ்வளவு நாளும் JavaScript செய்றோம், எல்லாம் செய்றோம். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள்ன்னு பார்த்தோம்னா, பிரௌசர்ஸ். பிரௌசர்ஸ் வந்து ஒரு JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட். ரைட்டா? அந்த ப்ரௌசர்ல ஒரு JavaScript என்ஜின் இருக்கு. அதே நம்ம APIs இருக்கு, இவென்ட் லூப்ஸ் இருக்கு, கால் பேக் கியூஸ் இருக்கு, மைக்ரோ டாஸ்க் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ப்ரௌசர். ஒரு ப்ரௌசர் வந்து ஒரு JavaScript ரன்டைம் அதாவது ஒரு JavaScript ரன் பண்ண தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம். ரைட்டா? அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு JavaScript ரன் பண்ண தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். அது வந்து JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட்ன்றது நாங்க சொல்றோம். பெருசா ஒண்ணும் இல்ல. சிம்பிள் கான்செப்ட். இத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க ஒவ்வொரு ப்ரௌசர்லயுமே வேற டைப் ஆஃப் என்ஜின் இருக்கு. அதாவது இப்போ ஒரு பைக்ன்னா, ஒரு பைக் எடுத்தீங்கன்னா, பைக்ல வேற டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குன்னு அதே மாரி இதுலயுமே வேற இருக்கு. இப்ப குரோம் ப்ரௌசர்ல V8 என்ற ஒரு JavaScript இன்ஜின் இருக்கு. அதே நேரம் Firefoxல வந்து ஸ்பைடர் மங்கி என்ற ஒரு இது யூஸ் பண்றாங்க. என்னோட Node.js ஓகே Node.js இருக்கட்டும். இப்படி வேற ப்ரௌசர்ல எட்ஜ்ல வந்து சக்ரா என்ற ஒரு JavaScript இன்ஜின் அதாவது வேற ப்ரோகிராம் ரைட்டா? ஒரு ப்ரோகிராம். இப்ப ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு மாரி எழுதிக் கொள்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி இருக்கு. அதே நேரம் இப்போ ஆனா நாங்க இப்ப பார்த்தோம்னா, நாங்க JavaScript ப்ரௌசர்ல மட்டும் ரன் பண்றதில்லையே. JavaScript வந்து நாங்க எல்லா இடமே ரன் பண்றோம். இப்போ ஒரு React செய்ய போறோம்னா, எங்கட ப்ரௌசர் இல்லாம நான் சொல்றது வந்து, நீங்க அவுட்புட் பார்க்கிறத சொல்லல. பட் ஒரு கோட் வந்து இப்போ VS கோட்ல இருந்து வச்சு ரன் பண்றீங்கன்னா, அது ப்ரௌசர்ல உங்களுக்கு அவுட்புட் பார்க்கல. நீங்க அந்த கீழ் டெர்மினல்லயே பார்த்துக்கலாம். இப்ப அதெல்லாம் எப்படி ரன் ஆகுது? இப்போ ப்ரௌசர்ல மட்டும் தான் JavaScript வொர்க் பண்ணும்னா, அதெல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னா, அங்க தான் வந்து இந்த JavaScript ரன்டைம் என்வைரன்மென்ட்ட எடுக்குறாங்க. எடுத்து வேற அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க React வொர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல React நேட்டிவா இருக்கட்டும், இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தமான என்னவா இருந்தாலுமே, எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாங்க Node.js இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ரைட்டா. Node.js அந்த ஒரு வெப்சைட்ல வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் JavaScript வொர்க் பண்ணும். இப்போ ஏன் JavaScript ரன் பண்றதுக்கு Node இன்ஸ்டால் பண்றோம்? 2க்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா, அந்த நோட் தான் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கான ரன் டைம் என்வைரன்மென்ட் ரைட்டா? அந்த நோட்டுக்குள்ள என்ன இருக்கு? அந்த நோட்டுக்குள்ள ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த நோட் இன்ஸ்டால் பண்ணுவோம் தானே, அந்த ப்ரோகிராமுக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கு. அதே நேரம் APIs இருக்கு. செட் ஆஃப் APIs, கால்பேக்ஸ் இருக்கு. அந்த Node.js தான் எங்களுக்கு அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட ரன் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டீஸ குடுக்குது. ரைட்டா? அப்போ அதனால தான் நாங்க Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் என்ன ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தமான ஒர்க் இருந்தாலும் செய்வோம். அதே மாரி Node.js மாரி வேற நெறைய இருக்கு. பட் பாப்புலர் வந்து Node.js. ரைட்டா? Node.js இஸ் அ ரன் டைம் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட். அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட். ஓகே. அப்போ இப்போ இவ்வளவு நேரம் API என்று கதைச்சிருந்தோனே. இப்ப API என்றது என்னன்னா, இப்போ ஒரு சின்ன விஷயம். இப்ப எனக்குமே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. கன்சோல் லாக் பண்ணுவோம் தானே. கன்சோல்.லாக் ஜாவாஸ்கிரிப்ட்ல கன்சோல்.லாக் வந்து எழுதுவோம். அதே நேரம் செட் டைம் அவுட் யூஸ் பண்ணியிருப்போம். லோக்கல் ஸ்டோரேஜ் மேபி சம்டைம்ஸ் இன் ப்ரௌசர்ல வொர்க் பண்றோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம்.
இதெல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற பார்ட்டே இல்ல. மீன்ஸ் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற பார்ட்டே இல்ல. இது வந்து ஏபிஐஸ். ஓகே. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்க்ளூட் இல்ல. இது வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட் எங்களுக்கு குடுக்குற ஏபிஐஸ். கன்சோல் லாக் பண்றோம். நாங்க எதுவா இருந்தாலும் டீபக் பண்றது கன்சோல் லாக் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இவ்வளவு நாள். பட் இவ்வளவு நாள் நாங்க அத யோசிச்சுட்டு இருப்போம். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு. பட் இது வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட்டால எங்களுக்கு குடுக்கப்படுற ஒரு ஏபிஐ. வெளி உலகத்தோட ஒரு சின்ன தொடர்பு. அதே நேரம் ஃபெட்ச்ன்னு ஒன்று இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபெட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபெட்ச் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்க்கும் ஃபெட்ச்க்கும் வந்து என்ன சொல்றது? ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற பார்ட் இல்ல. அது வந்து ஒரு ஏபிஐ. எதுக்கு ஃபெட்ச் யூஸ் பண்றோம்? வெளியில எக்ஸ்டர்னல் கால்ஸ் அதாவது HTTPS மாரியான ஒரு நெட்வொர்க் கால்ல மேக் பண்றதுக்கு நாங்க ஃபெட்ச்ச யூஸ் பண்றோம். ஸோ ஃபெட்ச், செட் டைம் அவுட், அதே நேரம் கன்சோல் லாக் நாங்க பேசிக்கா டெய்லி யூஸ் பண்ற கன்சோல் லாக் எல்லாமே வந்து ஒரு ஏபிஐய தவிர, அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் இல்ல. அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ல இருந்து வெளி உலகத்தோட நாங்க அதாவது கன்சோல்ன்றது ஒரு அப்ளிகேஷன் தானே. அந்த அப்ளிகேஷன கால் பண்ணி அதுல நாங்க பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு ஏபிஐ தான் வந்து கன்சோல் லாக். இதே வந்து இப்போ இன்னொரு இது வந்து இப்போ ப்ரௌசர்ல நாங்க யூஸ் பண்ற கன்சோல் லாக்கும், அதே நேரம் Node.jsல நாங்க யூஸ் பண்ற இப்ப 2மே ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட் ரைட். 10 லைன் யூஸ் பண்ற கன்சோல் லாக்கும் ஒரே மாரி நாங்க அத யூஸ் பண்ணாலுமே, இதுலயும் கன்சோல் லாக் கண்டா பிரிண்ட் ஆகுது, அதுலயும் கன்சோல் லாக் கண்டா பிரிண்ட் ஆகுது. பட் ஒரே மாரி யூஸ் பண்ணாலுமே, என்ன அதுல டிஃபரெண்ட் இருக்கும்னா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஏன்டா ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் டிஃபரெண்டா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அவங்களுக்கு தேவையானது. ஆனா நேம் ஒரே மாரி இருக்கும். கன்சோல் லாக் வந்து அந்த ஃபங்ஷன் நேம் வந்து அந்த ஏபிஐ நேம் ஒரே மாரி இருக்கும். ஏனென்டா அ டெவலப்பர்ஸ்க்கு ஒரு கன்ஃப்யூஷன குடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி, அப்ப நாங்க ஒரே ஒரே நேம்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே மாதிரியும் இருக்கலாம். ஆனா வேற மாரியும் இருக்கலாம். அதே மாரி செட் டைம் அவுட். செட் டைம் அவுட்டும் வந்து ஒரே மாரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். டிஃபரெண்டாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்ப Node.jsல வேற மாரி இருக்கும். அதே நேரம் எங்களோட ப்ரௌசர்ல வேற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மென்ட் என்றா என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு செட்டப் டூல்ஸ் எல்லாமே சேர்ந்தது ஒரு கண்டெய்னர்ன்னு யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? அதுக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும், ஏபிஎஸ் இருக்கும், கால் பேக் கியூ, மைக்ரோ டாஸ்க் கியூ, அதே மாரி ஈவென்ட் லூப். இந்த ஈவென்ட் லூப், கால் பேக் கியூ இதுகள் பத்திலாம் நாங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விழாவும் இருக்கும். ரைட்டா? ஸோ நாங்க அத பார்த்துட்டோம். ம். இப்ப என்னன்னா, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின பத்தி பார்க்க போறோம். ரைட்டா? ஆ ஓகே. இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின பத்தி பார்க்கணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜாவாஸ்கிரிப்ட் 1 மினிட். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ன்றது நான் இதுல ட்ரா பண்றேன். தெரியுதான்னு சொல்லுங்க. ம். ஓகே. 1 மினிட். ஓகே. இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினோட வச்சுக்கொள்வோம். அப்ப இதுல 4 அ பேஸ்ல எங்களுக்கு 4 ஃபேஸ்ல எங்களுக்கு வொர்க் நடக்க போகுது. முதல்ல வந்து கோட். ரைட்டா? ஓகே. 1 மினிட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றபடியே கொஞ்சம் ம். ஓகே. இப்ப வந்து முதலாவது வந்து கோட். அதாவது நாங்க எழுதுற ஹியூமன் ரீடபிள் கோட். இப்ப ஹியூமன் ரீடபிள் கோட்ன்னா என்ன? நான் ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன். நீல கலர்ல எழுதுறேன். const நேம் ஈக்குவல் டூ const நேம் ஈக்குவல் டூ நேம்.js. இதுதான் எங்களுடைய சிம்பிள் ஒரு கோடுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது கோட். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த கோட் வந்து கோட வந்து நாங்க எடுத்துக்கொள்வோம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுக்கு குடுக்கும். இன்ஜின் வந்து எடுத்துக்கொள்ளும். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னா, பார்சிங் ஒன்று இருக்கு. அதாவது பார்சிங்ன்றது இந்த கோட எடுத்து அது டோக்கன் பை டோக்கனா உடைக்கும். ஓகே. இந்த பார்சிங்ல என்ன நடக்கும்னா, const நேம் ஈக்குவல் learn.js அப்படி குடுத்தோம்னா, இதுல பார்த்தோம்னா constன்றது ஒரு டோக்கன், நேம்ன்றது ஒரு டோக்கன், பிளஸ் ஒரு டோக்கன், learn.jsன்றது ஒரு டோக்கன். அதாவது சின்ன சின்ன அளவுகளா உடைக்க போகுது. பாசிங் அதாவது பாஸ் ஃப்ரீ என்று படிச்சிருப்பீங்க. அது படிக்காட்டியும் பரவால்ல. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோகிராம் கோட எடுக்கும். எடுத்து போட்டு என்ன செய்ய போகுதுன்னா, அத வந்து அ
பீஸா உடைக்க போறோம். கன்ஸ்ட், நேம், ஈக்குவல் இதெல்லாமே ஒவ்வொரு பீஸா உடைக்கணும். நான் இத கொஞ்சம் அழிச்சு விடுறேன். ஓகே. ம். ஓகே. பீஸா உடைக்கிறோம். ஓகே. நிரப்பி இருக்கக்கூடாது. ஓகே. ம். ஓகே. இப்ப என்ன நடக்கும்னா, இதுக்கப்புறம் ஓகே. இப்ப பாசிங்ல கோட ரீட் பண்றோம். பாசிங் 2வது ஸ்டெப் பாசிங் நடக்குது. அதுல இத டிவைட் பண்றோம். அதுக்கு பிறகு சின்டெக்ஸ் பார்சர் ஒன்று இருக்கு அதுக்குள்ள. சின்டெக்ஸ் பார்சர். அதாவது சின்டெக்ஸ் பார்சர் என்ன செய்யும்னா, இத வந்து அப்ஸ்ட்ராக்ட் சின்டெக்ஸ் அதாவது ரீஸ்ட்ரக்சருக்கு மாத்தும். இத வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சருக்கு மாத்தும். இத நான் என்னன்னு சொல்லுவோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் சின்டெக்ஸ் ஸ்பெல்லிங் சரியா தெரியாது. பட் எழுதுறேன். அப்ஸ்ட்ராக்ட் சின்டெக்ஸ் ட்ரீ வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சருக்கு மாத்த போகுது. ஃபர்ஸ்ட் கோட ரீட் பண்றோம். 2வது வந்து பாசிங்ல 2வது ஸ்டெப்ல என்ன நடக்குது? அத டோக்கனா உடைக்கிறோம். டோக்கனா உடைச்சுட்டு, அப்புறம் சின்டெக்ஸ் பாஸ் இருக்கு. அதாவது சின்டெக்ஸ் பாஸ் இருக்கு. அத அனுப்புறோம். அது என்ன செய்யும்னா, ஒரு ரீஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஆம், இது காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும், பட் அதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ சில வெப்சைட்ஸ்ல அத வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஆம், அதுக்கு 1 மினிட் ஷேர் பண்றேன். பிரசன்ட் ஓகே. 1 மினிட். ஸோ அத உங்களுக்கு காட்டுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்றேன். ஷேர் ஸ்க்ரீன் ஓகே. எஸ்டிஎக்ஸ்போர்ட் ஓகே. இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆ இது இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல இப்போ பாருங்க கன்ஸ்டெயின் கலைநிதின்னு கொடுத்துருக்கேன். இதுல இது என்னன்னா, இப்ப இதுதான் நாங்க குடுக்குற அந்த எங்களோட கோட். இத என்ன செய்யும்னா, அத எடுத்து ஒரு ரீஸ்ட்ரக்சருக்கு மாத்துது. ரீஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க போது. இப்ப அத கூட விட்டா நாங்க இதுல பார்க்கலாம். ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இத டோக்கனா உடைச்சு, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுது, அதோட நேம் என்ன, இந்த கன்ஸ்டன்ட் நேம் பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்கு. அடுத்து வந்து வேல்யூ என்ன அதுக்கு. ஸோ இது வந்து ஒரு நீங்க குடுத்த கோட ஒரு ஜேசன் ஃபார்மேட்டுக்கு மாத்துது. இப்ப இதுவரையும் தான் ஜாவாஸ்கிரிப்ட்டா இருந்த நீங்க குடுத்த அந்த நீங்க ஹியூமன் ரீடபிளா இருந்த கோட் வந்து இப்ப ரீஸ் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடுச்சு. ரைட்டா? ரீஸ்ட்ரக்சருக்கு மாறிடுச்சு. பட் அதுக்கப்புறம் 1 லைன் கோடுக்கே எவ்வளவு பெரிய ஒரு கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப நாங்க எழுதுற ஃபுல் கோடுக்குமே எவ்வளவு பெரிய ஒரு ஜேசன் கிரியேட் ஆகும். இப்ப நாங்க தேவையில்லாத எழுதுற ஒவ்வொரு கோடுமே அ ஒரு பர்னிங் அதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். ரைட்டா? பட் இப்ப நான் இப்ப இருக்க ப்ராசஸ் அதெல்லாம் சிம்பிளா ஹேண்டில் பண்ணிடுறேன். பஸ் சொல்ட்டேன். ஒரு சின்ன சின்ன கோடுக்கே எவ்வளவு பெரிய ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் சின்டெக்ஸ் ட்ரீன்றது ஒரு சிம்பிள் ஃபார்மேட். இது நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ பட் அந்த டைம்ல அத பத்தி எங்களுக்கு அவ்வளவா நாலேட்ஜ் இல்ல. ஓகே. இட்ஸ் ஃபைன். இப்ப பார்த்தோம்னா, ஓகே. இப்ப சின்டெக்ஸ் ட்ரீ பார்த்துட்டீங்க. அந்த வெப்சைட் வந்து astexplorer.net. நீங்க வேணும்னா பிறகு போயிட்டு அத செக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். இப்ப சின்டெக்ஸ் பார்சர் பார்த்துட்டோம் ரைட்டா? அப்ஸ்ட்ராக்ட் சின்டெக்ஸ் ட்ரீ. இப்ப எங்களுக்கு ரீகிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போதே ஏதாவது சின்டெக்ஸ் எரர்ஸ் இருக்கான்றதையும் ஜாவாஸ்கிரிப்ட் செக் பண்ணிக்கொள்ளும். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து ஏதாவது முன்னுக்கு பின்னுக்கு மாத்தி போட்டிருக்கீங்களா? இல்ல இது வந்து வேலிடான சின்டெக்ஸா? அது எல்லாத்தையுமே இது செக் பண்ணிக்கொள்ளும். அடுத்து வந்து 3வது ஸ்டெப்புக்கு போகுது. இந்த ரீய வச்சுக்கொண்டு 3வது ஸ்டெப்புக்கு போகுது. இங்க தான் வந்து கம்பைல் ஸ்டெப் ரைட்டா? கம்பைல் ஆகப் போகுது. கம்பைல் ஆகப் போகுதுன்னா, எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்ப ஜாவாஸ் ஒவ்வொரு ப்ரோகிராம் லாங்குவேஜும் ஒண்ணு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜா இருக்கும். இல்லாட்டி வந்து கம்பைல்ட் லாங்குவேஜா இருக்கும். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜா இல்ல கம்பைல்ட் லாங்குவேஜான்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கிறது. இன்டர்பிரிட்டர் 3வதுல இன்டர்பிரிட்டர்ன்ற ஒரு ஐட்டம் இருக்கு. 3வது ஸ்டெப்ல நிக்கிறோம் இப்ப. 4வதுல கம்பைலர் இருக்கு. ரைட்டா? கம்பைலர். ஆ கம்பைலர். ஓகே. கம்பைலர் இன்டர்பிரிட்டர் ஒன்று இருக்கு. கம்பைலர் ஒன்று இருக்கு. ஆ நான் இத கொஞ்சம் அழிச்சிடுறேன். ம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 1வது ஸ்டெப் வந்து கோட் எடுக்குது. 2வது பாஸ் பண்றோம். அதாவது
அத வந்து டோக்கனா உடைக்கணும். 3வது ட்ரீ கிரியேட் ஆகுது. 4வது அந்த ட்ரீல இருந்து கம்பைல் பேஸுக்கு வருது. கம்பைல் பண்ண போறோம். ஸோ இன்டர்பிரிட்டர் இருக்கு. அதே நேரம் கம்பைலரும் இருக்கு. ஸோ இன்டர்பிரிட்டர்ன்றா என்னன்னா, அ இப்போ உங்களுக்கு வர்ற கோட லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கணும். அதாவது நெக்ஸ்ட் லைன பத்தி அதுக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்றது தான் வேலை. ஒரு 10 லைன் இருக்குன்னா, லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆக தொடங்கிடும். பட் கம்பைலர்ன்னா என்னன்னா, உங்களோட முழு கோடையுமே ரீட் பண்ணி அத ஆப்டிமைஸ் பண்ணிருமா. இப்ப தேவையில்லாம எங்கேயாவது வேரியபிள் போட்டிருக்கீங்களா? சில இடத்துல வேரியபிள் போட்டிருப்போம். அது யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த வேரியபிள் எல்லாம் ரிமூவ் பண்றது. அப்படி இப்போ நான் சொல்றது சிம்பிளா சொல்றேன். பட் ஆப்டிமைஸ் பண்ணும். இப்போ கம்பைலர் வந்து நிறையவே எங்களோட கோட ஆப்டிமைஸ் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு ரன் ஆகும். ரைட்டா? இப்ப இன்டர்பிரிட்டர்ன்றது லைன் பை லைனா ரன் ஆகும். கம்பைலர்ன்றது இப்போ ஃபுல்லாவே எடுத்து அத ஆப்டிமைஸ் பண்ணி போட்டு, அப்புறம் தான் ரன் ஆக தொடங்க போகுது. ஸோ 2க்குமே இப்போ இது சொல்றதுலருந்தே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒன்று வந்து இன்டர்பிரிட்டர்ன்றது ஃபாஸ்ட்டா இருக்கும். ரைட்டா? ஒண்ட பத்தியுமே யோசிக்க தேவையில்ல. ஃபாஸ்ட்டா இருக்கும். அதே நேரம் அ கம்பைலர்ன்றது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஓகே. எஃபிஷியன்ட்டா இருக்கும். கம்பைலர் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும். இன்டர்பிரிட்டர் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். ரைட்டா? ஆ பட் இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது என்னன்னா, இத வந்து ஆ ஜேஐடி ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இதுல இன்டர்பிரிட்டரும் இருக்கும். ஜேஎஸ் ரன் டைம் என்வைரன்மென்ட் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ல வந்து இன்டர்பிரிட்டரும் இருக்கும், கம்பைலரும் இருக்கும். என்ன செய்யணும்னா, உங்களோட ஜாவாஸ் கோட் வந்தோனே, அதாவது சின்டாக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீல இருந்து வந்தோனே, இன்டர்பிரிட்டர் வந்து குயிக்காவே எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கிரும். ஓகே. இன்டர்பிரிட்டர் குயிக்கா எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கி ரன் போய்க்கொண்டிருக்கும்போது, இன்டர்பிரிட்டர் ஆயிக்கொண்டிருக்கும்போது, கம்பைலர் என்ன செய்யும்னா, அந்த கோட எடுத்து ஆப்டிமைஸ் பண்ண விழுக்கிடும். ஸோ இது ரன்னும் ஆயிக்கொண்டிருக்கும். அதே நேரம் உங்களோட கோட எடுத்து அத ஆப்டிமைஸ் பண்ண விழுக்கிடும். ஸோ இது ரன் டைம்ல ஆப்டிமைஸ் ஆயிக்கொண்டிருக்கும். இது ஒரு பேஸ்ல மேல இருந்து கீழ ஒருக்கா நடக்காது. பேக் அண்ட் ஃபோர்த் திருப்பி எங்களோட கோட ஆப்டிமைஸ் பண்ணிக்கொண்டு ரன் ஆக எங்களோட கோட் வந்து ஆப்டிமைஸ் ஆயிக்கொண்டிருக்கும். அதாவது ஆப்டிமைஸ்ன்னா நான் சொன்ன மாரி இப்ப நீங்க திருப்பி ஒரு ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கீங்கன்னா, கம்பைலர் வந்து அதுக்கு எடுத்து அதுக்கு ஒரு கோட ஜெனரேட் பண்ணி வச்சுரும். இப்ப திருப்பி இன்டர்பிரிட்டர் மாரி ஒவ்வொரு லைன்லயும் திருப்பி அந்த ஃபங்ஷன அ எடுக்க போகாது. ஏற்கனவே அந்த ஃபங்ஷன் 2, 3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒருக்காவே அத அதுக்கான மெஷின் கோட கிரியேட் பண்ணி வச்சிரும் கம்பைலர் ரைட்டா? இன்டர்பிரிட்டர் என்ன செய்யும்னா, அதாவது இன்டர்பிரிட் ஆயிக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு கம்பைலர்ல என்ன ஆயிக்கொண்டிருக்கும்னா, கம்பைலர்ல வந்து ஆப்டிமைஸ் ஆயிக்கொண்டிருக்கும் ரைட்டா? சாரி. கம்பைலர்ல வந்து ஆப்டிமைஸ் ஆயிக்கொண்டிருக்கும். ஸோ இது பேக் அண்ட் ஃபோர்த் நடக்க போகுது. அதாவது மேலேயும் கீழேயும் நடந்து கொண்டே இருக்கு இப்ப. ஒரு ஸ்டெப் இல்ல. மேலேயும் கீழேயும் மாறி நடந்து கொண்டிருக்கும். ஒரு லூப் மாரி திருப்பி நடந்து கொண்டிருக்கும். அப்போ இப்ப இன்டர்பிரிட்டர்ல வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கோட் வந்தோனே, இப்ப 4வது ஸ்டெப் என்ன எங்களுக்குன்னா, எக்ஸிகியூஷன். ரைட்டா? எக்ஸிகியூஷன். அதாவது எக்ஸிகியூஷன்னா பைட் கோடா மாறும். அந்த மிஷினுக்கு விளங்கக்கூடிய பைட் கோடா மாறிடும். பைட் கோடா. அதே நேரம் கம்பைல் ஆனதிலும் வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நேரா எக்ஸிக்யூட் ஆகும். பிறகு வந்து கம்பைலர்ல ஆப்டிமைஸ் கோட் இருக்கும்போது, அங்க இருந்தும் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ, அ இப்ப இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு. இதுல வந்து அம் எங்களுக்கு வந்து அந்த பைட் கோட் வந்து இப்ப நான் மெக் ஓஎஸ் யூஸ் பண்றேன்னா, மெக் ஓஎஸ்க்கு தேவையான மெஷின் கோடா மாறும். அதே விண்டோஸ் யூஸ் பண்றேன்னா, விண்டோஸ்க்கு தேவையான மெஷின் கோடா மாறும். அப்ப என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோமோ, எந்த ஓஎஸோ இல்ல என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி எங்களுக்கு இந்த பைட் கோட ஜேஎஸ் என்ஜின் ஜெனரேட் பண்ணும். இப்ப எல்லா பைட் கோடும் சேமா இருக்க போறதில்ல. இப்போ பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கா இருக்க போகுது. நாங்க எழுதுற ஒரே கோட், யாவர்கன்ஸ் நேம் லெர்ன் ஜேஎஸ் என்ற ஒரே கோட் வேற பிளாட்ஃபார்முக்கு வேற மாரி பைட் கோட்ட ஜெனரேட் பண்ணும். பைட் கோட்ன்றது மெஷின் கோட். ரைட்டா? இந்த பைட் கோட வந்து நீங்க Node.jsல யூஸ் பண்ணி Node.jsல ஒரு ஃபைல் ரன் பண்றீங்கன்னு வைங்களேன். ஃபைல் ரன் பண்றீங்கன்னா, அதுல ஆ ஒரு கோட் குடுக்கலாம். பிரின்ட் டேஷ் டேஷ் பிரின்ட் டேஷ் கோட்டு பைட் கோடுன்னு அடிச்சீங்கன்னா, இப்ப நோட் டேஷ் டேஷ் பிரின்ட் டேஷ் பைட் கோட் அண்ட் அங்கால உங்களோட ஃபைல் நேம் example.js அப்படி குடுத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அந்த மெஷின் கோடையே அதுல நீங்க பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். என்னென்ன மெஷின் கோடுன்னு. இத பத்தி ஒரு சின்ன வீடியோ வந்து போட 7 மணி நேரம் போடுறேன். இத பத்தி லேர்ன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ, என்னால போட முடிஞ்சதுன்னா இத பத்தியும் வந்து போடுறேன். பட் உங்களுக்கு இப்ப வேணும்னா ஜஸ்ட் ஒரு ஒரு Node.jsல ஒரு போயிட்டு நேம் கன்ஸ் நேம் ஈக்குவல் டூ லேர்ன் ஜேஎஸ்ன்னு குடுத்துட்டு, நோட் டேஷ் டேஷ் பிரின்ட் டேஷ் பைட் கோட் அங்கால உங்களோட ஃபைல் நேம்.
XML.js சம்திங் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பைட் கோட பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். அது எவ்வளவு ஒரு பெரிய கோட் ஒன்று வருமான்னு நீங்க பார்ப்பீங்க. ரைட்டா? இதுதான் வந்து எங்களுடைய அம் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து நீங்க பார்த்துட்டீங்க. பட் நான் கொஞ்சம் கிளியரா காட்டுறேன். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கோட் எடுக்கிறோம். கோட்ல இருந்து அத வந்து பார்சிங் இதுக்கு போகுது. பார்சிங்ல இருந்து டோக்கன்ஸா உடைக்கிறோம். ஸோ டோக்கன்ஸ்ல இருந்து என்ன நடக்குது? அப்ஸ்ட்ராக்ட்ஸ் இண்டெக்ஸ் ரீகிரியேட் ஆகுது. ரீகிரியேட் ஆன பிறகு கம்பைல் ஆகுது. கம்பைலேஷன். ஓகே கம்பைல் போறேன். ஸ்பெல்லிங் பிழை வந்து ஓகே. கம்பைல் நடக்குது. இதுல வந்து 2 இன்டர்பிரிட்டர் ரெண்டு ஆள் இருக்கிற அதே நேரம் கம்பைலர் ஒரு ஆள் இருக்க. ஓகே இன்டர்பிரிட்டர் ஒரு ஆள் இருக்கார், கம்பைலர் ஒரு ஆள் இருக்கார். ஸோ இது பேக் அண்ட் ஃபோர்த் நடக்கும். அது ஒன்றுக்கு மேலே கீழே மாறி மாறி நடக்கும். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் நடக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இதுல இருந்து எக்ஸிகியூஷன். ஸோ இதுல இருந்து இங்க ஏதாவது இது வந்து என்னத்தை கிரியேட் பண்ணும்? பைட் கோடை கிரியேட் பண்ணும். ஓகே இது வந்து பைட் கோட், அதாவது மிஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸிகியூஷன் பைட் கோடை கிரியேட் பண்ண போகுது. ஓகே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பைட் கோடை கிரியேட் பண்ண போகுது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகே ஓகே அதுக்கு அடுத்தது இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். ஸோ இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ என்ன இப்போ இதுல என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரைக்க நாங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸை ஈஸியா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே இதனால தான் இது நடக்குது. இது எப்படி இருக்கிறதெல்லாம் இந்த இப்படியான இது இதனால தான் இது நடக்குதுன்னு நீங்க ஈஸியா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேணா நீங்க லேர்ன் பண்ணிட்டு இன்டர்னல்ஸ் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும். ஸோ அப்படியான இதுகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மென்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க Node.js இன்ஸ்டால் பண்றோம்னா எதுக்காக இன்ஸ்டால் பண்றோம்? Node.js தான் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மென்ட். அது இருந்தா தான் எங்களால ஜாவாஸ்கிரிப்ட் கோட ரன் பண்ண முடியும். ஓகே ஸோ இப்போ நாங்க ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மென்ட்டை வந்து நாங்க ஒரு ரோபோட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ரோபோட்டுக்கு நாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல கோட் எழுதலாம். இப்போ ஒரு மிஷின் இன்னொரு விஷயம் ஏபிஎஸ் பத்தி. ஏபிஎஸ்ன்றது நாங்க பார்த்தோம் செட் டைம் அவுட் ஒன்று இருக்கு, கன்சோல் லாக் இருக்கு. அதே மாதிரி ஏபிஎஸ்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வெளி உலகத்தோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கொள்றது. இப்போ ஒரு நாங்க காஃபி மிஷின்ல வந்து நாங்க எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் அங்க போட்டுட்டோம்னா அங்க இருக்கிற ஏபிஎஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஓகே 1 மினிட் ஓகே 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 என்னன்னா இப்போ நாங்க ஒரு காஃபி மிஷின் ஒன்று இருக்கு. காஃபி மிஷின் ஒன்று இருக்கு. ஓகே இதான் காஃபி மிஷின் ஒன்று வச்சுக்கொள்ளும். ஓகே இதான் காஃபி மிஷின் ஒன்று வச்சுக்கொள்வோம். ஸோ இதுக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்குண்டா. ஸோ இந்த ஏபிஎஸ் என்ன மாதிரி இருக்கும்னா ஏபிஎஸ் என்று நான் சொன்னதுனே இப்போ அது வந்து ஓகே கெட் வாட்டர் லெவல் இப்படி ஒரு ஏபிஐ இருக்கலாம். இப்போ கன்சோல் லாக் மாதிரி கெட் வாட்டர் லெவல்ன்ற ஒரு ஏபிஐ இருக்கலாம். ஸோ நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட்ல இருந்து கெட் வாட்டர் லெவலை டிரெக்டாக கால் பண்ணி வாட்டர் லெவலை எடுத்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் கெட் சுகர் லெவல் இப்படி நிறைய ஏபிஎஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ப்ரௌசர்ல இருக்கபடியே நாங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் ஒரு ஏபிஐ வச்சிருக்கோம். இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. லோக்கல் ஸ்டோரேஜ் ஒன்று வச்சிருக்கோம். இதே மாதிரி நாங்கள் ஒரு காஃபி மிஷின் சம்மந்தப்பட்ட ஒரு இது ஒரு அதுல வந்து நாங்க ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறோம். அதுக்கான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மென்ட் செய்யறோம்டா, கோட் பண்றோம்டா, அதுக்கு வந்து கெட் போர்ட்டல் லெவல்ன்றது ஒரு ஏபிஐயா இருக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படி வேற வேற ஏபிஐஸ் வந்து வேற வேற என்விரான்மென்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். இப்போ நாங்க ஒரு சின்ன ஓடினோ அந்த
சின்ன மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அதுல எல்லாம் பார்க்கணும் தானே, மைக்ரோ கண்ட்ரோலர் அதுல எல்லாம் நாங்க ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறோம்ல, அதுக்கேத்த மாரி ஏபிஎஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்ப எல்லா இடமும் வந்து கன்சோல் லாக் இருக்கும், செட் டைம் அவுட் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி அது 2மே இருக்கும். அது காமனான ஏபி. பட் லோக்கல் ஸ்டோரேஜும் ஒரு ஏபிஐ தானே. ஆனா வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ஆ பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல மீன்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் பாவிக்கிறோம்னா, அதுல யூஸ் பண்ண மாட்டோம். பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணுவோம். அத நான் சொல்ல வந்தது. ஆ அடுத்தது வந்து இத அழிக்கிறேன். அடுத்தது வந்து இப்ப ஜாவாஸ் ஜேஆர்இ என்றது இப்ப நாங்க பார்த்துட்டோம். ம். ஓகே. இப்ப இந்த ஜேஎஸ் என்ஜினுக்குள்ளேயே இதான் ஜேஎஸ் என்ஜின்னு சொல்லிட்டோம். இது ஜேஆர்இ இல்ல. ஜேஎஸ் என்ஜினுக்குள்ள இப்ப என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். ம். ஓகே. ஜேஎஸ் என்ஜினுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு? இதுக்குள்ள அ இப்ப இதுக்குள்ள இப்ப ஒரு கோட் எடுத்தோம்னா, ஒரு இது வெளியில இருந்து கோட் வருது. இதுக்குள்ள ஒரு பார்சர் ஒன்று இருக்கு. ஸோ அதே நேரம் இன்டர்பிரிட்டர் இருக்கு. இன்டர்பிரிட்டர் அடுத்தது வந்து ஒரு கம்பைலர் இருக்கு. ரைட்டா? ஒரு இன்டர்பிரிட்டர் இருக்கு, கம்பைலர் இருக்கு. அதே மாரி வேற வேற ஐட்டங்கள் இருக்கு. இதே மாரி இதுக்குள்ள மெமரி ஹீப்ன்னு ஒன்று இருக்கும். மெமரி ஹீப். மெமரி ஹீப்ன்றது நீங்க வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க தானே? வேரியபிள் யூஸ் பண்ணீங்க அதுல ஸ்டோர் பண்றதுக்கு. அப்போ இந்த நீங்க நேம் மட்டும் குடுத்தீங்கன்னா, அந்த நேம் எங்க ஸ்டோர் பண்ணுவோம்? ஸோ அதுக்கு ஒரு மெமரி ஹீப்ன்னு ஒன்று இருக்கும். அதே மாரி கோல் ஸ்டெக்ன்னு ஒன்று இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். கோல் ஸ்டெக். கோல் ஸ்டெக். கோல் ஸ்டெக்ன்றது உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோட எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு ஸ்டெக். இத பத்தி நாங்க தனியா பார்க்கலாம். கோல் ஸ்டெக் பத்தி படிக்கலாம். பட் இப்போதைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்சர் இருக்கு, ஒரு இன்டர்பிரிட்டர் இருக்கு, அதே நேரம் கம்பைலர் இருக்கு, மெமரி ஹீப். மெமரி ஹீப்ன்றது சாதாரணமா ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு இடம். நீங்க யோசிச்சு கொள்ளலாம். கோல் ஸ்டேக் இருக்கு. இத பத்தி பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஐட்டம் கார்பேஜ் கலெக்டர் ஒன்று இருக்கு. கார்பேஜ் கார்பேஜ் கலெக்டர். அதாவது கார்பேஜ் கலெக்டர் என்ன செய்யும்னா, இந்த மெமரியில இருக்க தேவையில்லாம நீங்க ஏதாவது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி போட்டு அங்கெல்லா யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதுகள ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கும். மெமரிய வந்து ஃப்ரீ ஆக்கி கொண்டிருக்கும். ஸோ என்னென்ன இருக்கு? பார்சர், இன்டர்பிரிட்டர், கம்பைலர், மெமரி ஹீப் இருக்கு, கால் ஸ்டேக் இருக்கு, கார்பேஜ் கலெக்டர் இருக்கு. ஸோ இது இது வந்து ஒரு இதே மாரி V8 என்ஜின் அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் அதாவது நீங்க குரோம்ல யூஸ் பண்ற என்ஜினுக்கு இப்படி இருக்கும். அதே எச்ல யூஸ் பண்றதுக்குள்ள இருக்கும். நோட் ஜேஎஸ்ல யூஸ் பண்றது இன்ஜினுக்குள்ள இருக்கும். நோட் ஜேஎஸ்லயுமே வந்து V8 என்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னொரு எர்லியா சொல்லியிருப்பேன். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல என்ன என்ஜின் யூஸ் பண்றாங்க? அதே நேரம் ஃபயர்பாக்ஸ்ல வந்து என்ன என்ஜின் யூஸ் பண்றாங்க? ஓகே. ஃபயர்பாக்ஸ் ஓகே. ஃபயர்பாக்ஸ்ல என்ன என்ஜின் யூஸ் பண்றாங்க? அதே நேரம் நோட் ப்ரௌசர் மாரி வேற ஏதாவது ரன் டைம் என்வைரன்மென்ட் உங்களுக்கு தெரியுமான்றதையும் கமெண்ட்ல போடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வாட் இஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணாதுன்ட்டு. பட் இப்போ நாங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்கன்னா கூடுதலா சி பிளஸ் பிளஸ் சில இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஹார்ட்வேரோட ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன எழுதினாலும் இந்த டோக்கன்ஸா உடைஞ்ச பிறகு ஸோ அது வந்து வேற லாங்குவேஜ் தான் அதை ஹேண்டில் பண்ணுது ரைட்டா. ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆம், இப்ப நான் இத எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்றேன். ஓகே. ஜி தென் எங்கட ஜேஎஸ்ஆர்இ ஓகே ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வைரன்மெண்ட் வச்சுக்கொள்வோம். ஸோ தெரியல போல கொஞ்சம் பெருசா போடும். இதான் வந்து ஜிஎஸ்ஆர்இ ஓகே.
JavaScript runtime, JavaScript இந்த நேரத்துல ஓகே ஓகே JSRE JavaScript runtime இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? JavaScript engine இருக்கு. JS engine. இந்த இன்ஜினுக்குள்ள என்னென்ன இருக்கு? இப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். கோல் ஸ்டாக் கொண்டிருக்கும். அதாவது அடுத்தது மெமரி ஹீப். அதே நேரம் வேற என்ன இருக்கும்? கார்பேஜ் கலெக்டர். அதே நேரம் பார்சர், கம்பைலர், இன்டர்பிரிட்டர், நிறைய ஐட்டம் இருக்க போகுது. JS இன்ஜினுக்கு இருக்க போகுது. JS engine என்னன்னா இட்ஸ் a piece of code. It's a JavaScript program like piece. It's a piece of code. இது ஒரு ஹார்ட்வேர் இல்ல. இது JavaScriptலயும் இல்ல. அது வந்து சம்டைம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம். கூடுதலா C++ C ல இருக்க வாய்ப்பு. அடுத்தது வந்து இந்த JavaScript runtime environment சுத்தி வேற என்ன இருக்கும்னா இதுக்குள்ள வந்து வேற APIs இருக்கும். APIs நீங்க உங்களுக்கே தெரியும். இப்ப நான் சொல்லிட்டேன். console log, set timeout, இப்படியான நிறைய இருக்கு. console log, set timeout வந்து ஒரு JavaScriptலயே இல்ல. அது வந்து ஒரு JavaScript சார்ந்தது இல்ல. ஒரு API என்றதே நிறைய பேருக்கு ஒரு புது தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு மட்டும்தான் தெரியாது தெரியல. APIs இருக்கும். அடுத்த இதுல ஹோல் பேக் கியூ ஒன்று இருக்கும். இந்த ஹோல் பேக் கியூவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதை பார்க்கலாம். அதே நேரம் மைக்ரோ டாஸ்க் கியூ இருக்கும். இப்படி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு JavaScript runtime என்னென்ன இருக்குள்ள இருக்கும். இதே மாதிரி வேற வேற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இது விளங்கிச்சிருக்கா? இல்லை ஒரு மைக் இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு வீடியோ இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதே நேரம் அதுக்கான ப்ராப்பர் டூல்ஸும் இல்லை. ஸோ இன் ஃபியூச்சர் வி கேன் இம்ப்ரூவ். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான். இட்ஸ் அ ஷார்ட் வீடியோ. It's not a short video. It's 37 minutes. Okay. Thank you. வணக்கம்.